ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில், குண்டுமல்லி செடியில் ஒரு விவசாயி பார்த்தோன்னா இயற்கை பொருட்களை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாகவே பூ வரலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசியிருந்தார். ஸோ நாம் இங்கேருந்தே நம்ம கைட்லைன் கொடுத்துருந்தோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டும் சொல்லியிருந்தோம். ஒரு 2 டோஸ் கொடுங்க வெஸ்டேஜ் ப்ராடக்ட், அது என்ன காம்பினேஷன்றது எல்லாமே நம்ம டீட்டெயில் சொல்லியிருந்தோம். அவர் அங்கேயே வாங்கி யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நேற்று நைட் அவர் கால் பண்ணி ரொம்ப நல்ல பூ எடுத்திருக்குங்க சார், இப்போ 4 கிலோ பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த குண்டுமல்லி செடிக்கு பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா கீழே அடியில் பேஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஹியூமிக்கி கிரானுல்ஸும் அது கூட பார்த்தோன்னா கடலப்புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு செடிக்கு ஒரு 1/2 kg வர அளவுக்கு கடலப்புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நானோடெக் ஒரு செடிக்கு பார்த்தோன்னா 15 கிராம்லேருந்து 20 கிராம் வர அளவுக்கு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி செடிக்கு கீழே வேர் பக்கத்தில் வேரில் ஒரு 1/2 அடி தள்ளி கீழே போட்டு அதெல்லாம் நல்லா மூடி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங்கில் அது கூட பார்த்தீங்கன்னா நானோடெக்கு ப்ளஸ் கோல்டு இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தார். ஸோ அதுக்கு அடுத்த டோஸாக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நானோடெக்கு மாசு அது ஒரு 10 days கழித்து நம்ம ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம். இது கூட எல்லாத்து கூடயும் பார்த்தீங்கன்னா அக்ரி 82 நம்ம சேர்க்க சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவர் நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தார். ஒரு நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நீங்களே பார்க்கலாம். செடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி மாதிரி கட்டையாக இருந்துச்சு. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போவே அவருக்கு 4 கிலோ இருக்குது. இன்னும் பீக்கான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்கும். ஸோ கம்மியான பரப்பு அளவு தான் செடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்ன செடி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்மளுக்கு அனுப்பியிருந்தார். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லா பயிர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பிராண்டாக ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பிராண்டாக இருக்கிற போது அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டராக ரிசல்ட் இருக்குது அப்படின்னாக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபர்தராக பயன்படுத்தலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட்டு தானே வேணும். நம்மளுக்கு மகசூல் நல்லா இருக்குது அப்படின்னாக்கல நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான் இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.